ज्ञानभास्करा गुरो गुरो योगी राम सुर कुमारा नमो ज्ञानभास्करा योगी राम सूरत कुमार महाराज की जय। திருவாளர் பாலகுமாரன் எழுதிய தேவஜாதி மனித ரூபம் என்ற பாடலை பகவான் வேதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாம் எல்லோரையும் பக்தியிலே மூழ்கடிக்கின்ற பாடல்களாக இருக்கின்றது. அவர்களுக்கு மந்திராலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நான் கண்ட உலக தந்தை யோகி ராம் சுரத்குமார் என்ற தலைப்பில் பேச எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மீட்டிங் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கு மாண்புமிகு திரு நீதியரசர் T.S. அருணாச்சலம் அவர்கள் இப்பொழுது தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நான் கண்ட உலகத்தந்தை யோகி ராம் சுரத்குமார் அனுபவ பரிமாறல் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னிலை வைக்கின்ற பெருப்பொறுப்பினை சுவாமி சச்சிதானந்தஜி மகாராஜ் அவர்கள், ஆனந்தாசிரமம் காஞ்சன்காட்டை சுவாமிஜி அவர்கள் வருகை தந்தது உண்மையிலேயே நாமெல்லாம் மகா பேறு பெற்றவர்கள் என்றே கூற வேண்டும். அப்படிப்பட்ட சுவாமிஜி அவர்கள் வருகை தந்த இந்த புனித நன்னாளிலே சுவாமி அவர்களை மந்திராலயத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னிலை வைக்கின்ற டாக்டர் கலைமாமணி விக்ரமன் அவர்கள் பகவானை முதலாக, அதாவது செய்தி பத்திரிகையாளர்களுடைய கூட்டத்திலே வைத்து பார்த்து பகவானுடைய ஆனந்த நடனத்தை கண்டு சந்தோஷப்பட்ட ஒரு ஆத்மா அவர்கள் பகவான் முன்னிலையிலே இங்கு ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் உங்கள் முன்னிலையில் நடக்கவில்லை, இது எங்களை காந்தம் போல் இழுத்து எங்களை ஆட்கொள்ளவே நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள் என்று கூறி மிகவும் அன்பு கொண்டு பக்திபூர்வமாக அன்று காணப்பட்டார்கள். அவர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இங்கே வந்துவிட்டார்கள். இந்த அனுபவ பரிமாறிலே மாண்புமிகு நீதியரசர் T.S. அருணாச்சலம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் கடந்த பகவானுடைய ஜெயந்தி விழாவிலே வந்து பகவானுடைய திருப்பாதுகையை தானே சுமந்து பாத பூஜை செய்தார்கள். அந்த பாதத்தை தொட வேண்டும் என்று சொன்னாலும் கோடி புண்ணியம் வேண்டும். சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், மை ஃபாதர் செலக்டட் ஃபியூ பீப்புள். இந்த பாதுகை இங்கே இருக்கின்ற செல்வி விஜயலட்சுமி அவர்களும் செல்வி தேவி அவர்களும் தேர்வு செய்யப்பட்ட வெள்ளியிலான பாதுகை பகவான் போட்டு நடந்து தன் நெஞ்சிலே தலையிலே வைத்து ஆசீர்வாதம் பண்ணி தந்தார்கள். அத்தகைய பகவானுடைய பாதுகையை தலையிலே வைத்து சுமந்து பாத பூஜை செய்கின்ற மகா பேட்டினை பெற்றேன் என்று அவர்கள் கூறினார்கள். அதே போல இந்த மந்திராலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அவர்களை தலைமை தாங்குகின்ற பெரும் பொறுப்பை ஏற்ற அவர்களை வருக வருக என்று மந்திராலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கின்றவர்கள் ஐயா வித்வான் லட்சுமணனை பற்றி தெரியாத நபரே கிடையாது. ஏனென்று சொன்னால் இது உலகத்திலே சினிமா உலகம்,
பல திரைப்படங்களுக்கு கதை வசனங்கள் எழுதி பாலஜோதிடத்தை ஆரம்பித்து இன்று அந்த புத்தகம் மூலமாக பகவானுடைய அருமை பெருமைகளை ஒவ்வொரு மாதமும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் கடந்த ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அவர்களையும் மந்திராலயத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக சாது பேராசிரியர் ரங்கராஜன் அவர்கள் நேற்றைய தினம் இங்கே நடந்த கூட்டத்திலே பகவானுடைய பெருமைகளை சொன்னார்கள். அவர்கள் ராமநாமத்தை பல இடங்களிலே பரப்பி வருகின்றார்கள். அவர்களும் இங்கே வருகை தந்தது நமக்கு ஒரு பெரிய மகா பேறு என்று கூறி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக கவியரசி திருமதி சவுந்தரம் கைலாசம் அவர்கள், அன்னை அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். தாங்கள் காணிமடத்தின் மந்திராலயத்தை பற்றியும் பகவானை பற்றியும் மந்திராலயத்தை பற்றியும் நீங்கள் கவிதைகள் எழுதி கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் நாங்கள் அதை மந்திராலயத்திலே பாடுவதற்கு நன்றாக இருக்கும் என்று கூறியவுடன் அவர்கள் சுவாமியினுடைய 75 வயதை ஒப்பிட்டு 75 கவிதைகள் எழுதி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மிகவும் குறுகிய காலமாக இருந்ததால் நாங்கள் உடனே அச்சிட்டு வெளியிட முடியவில்லை. பின்னால் அச்சிட்டு வெளியிட இருக்கின்றோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். அந்த அன்னை அவர்கள் அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. பகவானை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார்கள். உசிரையே திருகும் இந்த உலகத்து பார்வை வேண்டாம், பிசிரேது இந்தி ஞானம் பேசுவாய் வெயிலாலே, ஞான கொழுந்தும் நீ யோகிராம் சூரத்குமாரும் நீ, யோகிராம் சூரத்குமார் போற்றி போற்றி. ஆத்திர கடையில் மக்கள் அறிவினை கொடுத்திடாமல் காத்திட வேண்டும் என்று கருதியதால் தானோ வந்து பாத்திர கடையில் இருந்து கொண்டு அன்பு நேத்திரம் காட்டி காட்டி இருந்து கொண்டிருக்கின்றாயோ, ஞான கொழுந்தும் நீ யோகிராம் சூரத்குமாரும் நீ, யோகிராம் சூரத்குமார் போற்றி போற்றி. பெருமானே, உன்னுடைய பார்வை என் உள்ளத்தையே திருகிறது, இந்த உலகத்தையே திருகிறது மாதிரி இருக்கிறது என்று உள்ளமுருகி பாடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பெருமானே, நாங்கள் ஆத்திரக்கடையில் இருக்கின்றோம். மக்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆத்திரக்கடையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆத்திரத்தை போக்கவே ஐயனே நீ பாத்திரக்கடையில் இருக்கின்றாயா என்று பல பாடல்கள் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பகவானுடைய அருள் பெற்ற அன்னை அவர்கள் வருகையிலே மந்திராலயம் பெருமைப்படுகிறது. எனவே அன்னை அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக பாலகுமாரன் அவர்களை அடியேன் சந்தித்தேன். மந்திராலயத்திற்காக திருப்பணிக்கு அவரே பல அன்பர்களிடம் முதலாக காணிக்கையை வாங்கி தன்னுடைய கைப்பட செய்தார்கள். அதன் பின்பு பகவானிடம் சென்றார்கள். பெரிய ஞானம். அது மட்டுமல்ல, பகவானிடம் சென்ற உடனே அவருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ எல்லா வல்லமையும் கொடுத்து இன்று இந்தியாவை புகழ்கின்ற ஒரு பெரிய எழுத்தாளராக காட்சியளிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கு நான் இருப்பினும் செய்வதேது ஆயினும் என்று பாடினார்கள். யோகிராம் சூரத்குமார் என்னை வந்து ஆடுவார். எங்க நான் இருந்தாலும் பெருமானே நீ வந்து என்னை ஆடுவாய் என்று யாரும் எழுத முடியாது. அதே போல பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது.
மனமறியா மொழியினிலே பேசி நின்றது உன் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது ராமா லாலி